எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு மசால் வடை, பருப்பு வடைன்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கடலைப்பருப்பை ஒரு 4 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட அதுக்கு தேவையான காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகா சேர்க்க போகிறோம். நான் காஞ்ச மிளகா 2 மிளகா சேர்த்துருக்குறேன். அது கூடவே கொஞ்சமாக பூண்டு, ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் சீரகம் சேர்த்துக்கலாம். இதுலேயே நான் சோம்பு சேர்த்துருக்குறேன். இது கூடவே இதுக்கு தேவையான கல்லுப்பையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் அரைச்சதுக்கு அப்புறமா அந்த மிக்ஸில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்காது, கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். அப்புறம் அது கூடவே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் வேணும் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம், நானாக சேர்க்கலை. அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி தட்டிட்டு கொஞ்சமாக ஆயில், நல்ல குழிவான இந்த மாதிரியான கடாயில் நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஆயிலையே நீங்கள் ஈஸியாக வடைகள் பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்பவும் லேசாக தட்டாதீங்க, ஓரளவு மிதமாக தட்டிட்டு நீங்கள் இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மசால் வடை ரெடி. அதாவது நம்ம சொல்கிற பருப்பு வடை ரொம்பவே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு மோர் குழம்புல கூட நீங்கள் போட்டுக்கலாம். மோர் குழம்புல வடை போட்டு செய்கிற மோர் குழம்பு இந்த மாதிரி இந்த வடைகள் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.